உலக புகழ்பெற்ற வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்ச்சி மதுரையிலும் மானாமதுரையிலும் சிறப்பாக நடைபெற்றது. இது குறித்து தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி இணைப்பில் இருக்கிறார். சொல்லுங்க சின்னத்தம்பி. வணக்கம் மேடம். வைகை ஆற்றில் பச்சைப்பட்டு உடுத்தி எழுந்தருளிய கள்ளழகர் பச்சைப்பட்டு உடுத்தி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்து கொண்டு வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தெழுதி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தங்க குதிரை வாகனத்தில் வெட்டி சப்பரத்தில் எழுந்தெழுதி பக்தர்கள் அருள்பளித்தார். பெண்கள் சர்க்கரை தீபங்களை ஏற்றி கள்ளழகரை வழிவிட்டனர். மேலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்னும் கோஷத்துடன் பக்தி உணவத்துடன் கள்ளழகரை வழிபட்டனர். மேலும் இதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வீர அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வீர அழகர் பச்சைப்பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்னும் முழக்கத்துடன் வீர அழகரை வணங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மானாமதுரை மற்றும் அதன் சுற்று உள்ள ஏராளமான கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்கள். நன்றி சின்னத்தம்பி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.